நன்றி. அடுத்ததாக நாம் பேச அழைக்கிறோம். குறும்படங்கள், பாடல்கள் என்று கடந்த கால நினைவுகளை எல்லாம் சேர்த்து வைத்து என்ற ஒரு புதிய பயணத்தை நமக்கு கொடுக்கவிருக்கும் அறிமுக இயக்குனர் ஹரி மகாதேவன். எல்லாருக்கும் வணக்கம். ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், படம் மட்டும் இல்ல, இந்த மாதிரி ஈவெண்டே ஃபர்ஸ்ட் டைம் ஒரு பதட்டம் இருக்குமா இருக்கு. ஓகே, தேங்க்யூ. ஸோ டு ஸ்டார்ட் வித் பிரசாந்த் அண்ணா. ஆனால் கடமைப்பட்டிருக்கெல்லாம் தாண்டி அவர் ரொம்ப ரொம்ப சந்தோஷமா இருக்குண்ணா. ஏன்னா விஆர் மால்ல உட்காந்து ஒரு பூர்ணிமா மூலியமா தான் எனக்கு பிரசாந்த் அண்ணாவை தெரியும். ரேண்டமா பூர்ணிமா வந்து ஒரு கதை சொல்லுவாங்கன்னு சொல்லி கூப்பிட்டாங்க. இந்த கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் ஒன்று பண்ணணும். அது வந்து ரேண்டமா கேமரா எடுத்துட்டு அப்படியே நம்ம ரேண்டமா போலான்றது தான் ஐடியா. ஸ்டார்டிங் அப்படி தான் இருந்தது. ஸோ அப்போ இந்த ஐடியாவை நானும் பூர்ணிமாவும் அதிகமாக டிஸ்கஸ் பண்ணியிருக்கோம் த்ரூ ஃபோன் கால். இந்த ஐடியாவை அதிகமாக பிச் பண்ணியிருக்கோம். பெருசாக நான் இதுக்கு யாரும் சப்போர்ட் பண்ணதில்லை. இந்த ஐடியாவை தான் நான் கொண்டு போயிட்டு பிரசாந்த் அண்ணாக்கிட்டையும் சொன்னேன். ஒரு கோர் லைன் இருக்குன்னா, படம் இங்கே தான் ஆரம்பிக்கிறது, இப்படி தான் போக போகுது, இப்படி தான் முடிய போகுதுன்னு ஒரு கோர் லைன் இருக்கு. மற்றபடி பெருசாக எதுவும் நாங்கள் பிளான் பண்ண போகிறதுனா கொரில்லா ஃபிலிம் மேக்கிங் ஒரு டெம்போ டிராவலர் 2 கார் எடுத்துட்டு அப்படியே போகிறோம். என்ன கிடைக்குதோ அதான் படம்ன்ற மாதிரி தான் சொன்னேன். நியாயமா அதுக்கப்புறம் அவர் என்கிட்ட பேசிருக்கவே கூடாது. எப்படி இந்த படத்தை வந்து பண்ணாருன்னு தெரியலனா, பட் ஆனால் தேங்க்யூண்ணா. அதுக்கப்புறம் அவர் சொன்னது என்னன்னா, நான் ஒரு அமௌண்ட் எதிர்பார்த்து தான் அவர்கிட்ட கேட்டேன். பட் அவர் அதுக்கு மேலே ஒரு அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்ணுற மாதிரி சொன்னார். அப்புறம் டிசைட் பண்ணோம், சரி ஓகே ப்ராப்பராக ஒரு ஸ்கிரிப்ட் பண்ணியே போயிடலான்னு சொல்லி அந்த ஸ்கிரிப்டை ஒரு 2 months கழிச்சு நான் பவுண்ட் பண்ணி அவர்கிட்ட கொடுத்தேன். கொடுத்ததுக்கு அப்புறம் ஒரு 2-3 கரெக்ஷன் சொன்னாரு. அதுக்கப்புறம் படத்தை தான் பார்த்தாரு. நடுவில் எந்த கேள்வியும் என்கிட்ட கேட்கல. சொல்லலாம் நினைக்கிறேன்னா, எல்லா ப்ரொடியூசர்ஸும் வந்து ஃபினான்ஸ்ல காசு வாங்கி படம் பண்ணுவாங்க, இல்லை வந்து கையில காசு இருக்கும் படம் பண்ணுவாங்க. நாங்கள் வடபழனியில் ஒரு ஆஃபீஸ் வச்சிருந்தோம். ஒரு ஸ்டெடியூல் முடிப்போம். நான் ஆஃபீஸ்ல போய் உட்காந்துருப்பேன். யாராவது 2 பேர் ஆஃபீஸ்ல உட்காந்துருப்பாங்க. அப்படியே கூப்பிட்டு யாரா அப்படின்னு கேட்டா, இல்ல இந்த லென்ஸை வித்துலான் இருக்காரு, இந்த லென்ஸை வித்துட்டா அடுத்த ஸ்கிரீன் போலான் இருக்கான்ற மாதிரி சொல்லுவாரு. அடுத்த ஸ்கிரீன் போகும். லைட்டை வித்துலான் இருக்காரு, லைட்டை வித்து அடுத்த ஸ்கிரீன் போலான்ற மாதிரி இருக்கும். அவர் கேமரா ரெண்டல் வச்சிருக்காரு, அதை வித்து தான் பர்ச்சேஸ் பண்ணாரு. இனி வரைக்கும் நாங்க படம் பண்ண ஒரு வாட்டி கூட எங்களுக்கு சாப்பாடு உட்கார வச்சதே கிடையாது. அவரு எங்கேயுமே நான் ஒரு விஷயம் கேட்கணும், விஷுவலுக்கு ஒரு பெட்டரா வந்தா நல்லா இருக்கும்னு தோணும்னு கேட்கும்போது அது அவரு இல்லைன்னு சொன்னதே இல்லை. ஆனா தெரியல, நான் இப்படி ஒரு மனுஷனை நான் பார்த்ததே இல்லை. நான் ப்ரொடியூசரை பார்த்துலாம். நான் ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. மொத்த டீமுமே அதான் நான் அண்ணா தான் கூப்பிடுறேன். அண்ணா தானே நீங்க, மற்றபடி ப்ரொடியூசர்லாம் தாண்டி. அண்ட் செகண்ட் திங், பூர்ணிமா எதிர்பார்த்தது. ஓகே, ஸோ 2021ல ஒரு ஷார்ட் ஃபிலிம் பண்ணணும்னு இருந்தது. அந்த டைம்ல தான் நான் ஸ்ரீ பாலாஜி சாய்லாம் உட்காந்து ஷார்ட் ஃபிலிம் பண்ணலாம் லாக்டவுன் டைம்லன்னு நினைக்கும் போது, எங்கெல்லாம் ஆர்டிஸ்ட் இருக்கோ எல்லா ஆர்டிஸ்டையும் ஃபோன் நம்பர் முடிச்சு கால் பண்ணி பேசிடுவோம். என்ன மிஞ்சி போனா என்ன சொல்ற போறாங்க, முடியாதுன்ற போறாங்க, அவ்வளவுதான். மற்றபடி கேட்டுலான்ற ஒரு அசட்டு தைரியம் இருக்கும். அப்படி நான் கால் பண்ணதுல ஃபோன் எடுத்த ஒரே ஆள் பூர்ணிமா மட்டும்தான். வேற யாருமே ஃபோன் கூட எடுக்க மாட்டாங்க. பட் அன்னைக்கு கால் பண்ணி இன்மை வாழ்க்கைன்னு ஒரு ஒரு வெப்சீரிஸ் ஒன்று பண்ணோம். அன்னிலேருந்து இன்னி வரைக்கும் கூட நல்ல ஃப்ரெண்டா, ஒரு சிஸ்டரா, ஒரு ஐயாவா கூட இருந்திருக்கீங்க. அகைன் இந்த கதையை நான் பிச் பண்ணுன்றது என்னை விட அதிகமாக அதுக்கு எஃபர்ட் போட்டது, அதுக்கு ப்ரொடியூசர் கொண்டு போய் உட்கார வச்சது எல்லாமே வந்து பூர்ணிமா தான். ஸோ 2 பேரும் ஸ்டார்டிங் ஆரம்பிக்கும் போதே இந்த படத்தை சேர்ந்து பண்ணிடணும்னு நினைச்சோம். அகைன் பூர்ணிமா பத்தி ஒரு விஷயம் சொல்லணும் அப்படின்னா, நாங்க சொன்ன மாதிரி இது ஒரு டெம்போட இடத்துல அப்படியே கிளம்பி போறது தான். அதனால பாதி இடத்துல எங்களுக்கு வந்து ப்ராப்பர் ரெஸ்ட் ரூம்ஸ் இருக்காது, ப்ராப்பரான வந்து ஒரு ஸ்டே இருக்காது. ஏன்னா நாங்க எங்க கிடைக்குதோ அங்க தங்கிட்டு அப்படியே ஷூட் பண்ணிட்டு போற மாதிரி தான் பண்ணிட்டு இருந்தோம். அது ஒரு கம்ப்ளைண்டா அவங்க பண்ணதே கிடையாது. மோஸ்ட் ஆஃப் த சீக்வன்ஸ் எப்படி ஆரம்பிச்சிருக்கோம்னா, தொடர்ந்து 72 hours நிக்காம ஷூட் பண்ணிருக்கோம், டிராவல் பண்ணிட்டே ஷூட் பண்ணிருக்கோம். அது ஒரு கம்ப்ளைண்டா பார்த்ததே கிடையாது. ஒரே வாட்டி மட்டும் ஒரு 3:30 மணி இருக்கும், தொடர்ந்து 4 days ஷூட் பண்ணோம். கண்ணில் தண்ணி வருது, அவங்களால கண்ணில் திறக்க கூட முடியல. ஓரமா போயிட்டு ஃபேஸ் வாஷ் பண்ணிட்டு பண்ணலான்ற மாதிரி சொன்னாங்க.
தேங்க்யூ பூர்ணிமா. நீங்க இல்லைன்னா கண்டிப்பா இந்த மாதிரி நான் நினைச்சதை பண்றதுக்கு முடியுமான்னு எனக்கு தெரியாது. தேங்க்யூ ஃபார் பீங் சோ கைண்ட் அண்ட் தேங்க்யூ ஃபார் பீங் சோ லவ்லி. தேங்க்யூன்னு அதிகமாக பண்ணணும்னு நினைக்கிறேன் நான். வைபவ் சொன்ன மாதிரி ஒரு 4-5 ஆப்ஷன் வச்சிருந்தோம், இவங்கள போலாம் அவங்கள போலான்ட்டு. அப்போ வைபவ் டிசைட் பண்ணதுக்கு அப்புறம் வைபவும் பூர்ணிமா மூலியமா தான் வந்தாங்க. பூர்ணிமா தான் ரொம்ப ஸ்ட்ராங்கா ரெக்கமெண்ட் பண்ணாங்க வைபவ் வச்சு போலாம் அப்படின்ட்டு. இந்த படம் முடியும் போது எனக்கு ஒரு நல்ல ஃப்ரெண்டு கிடைச்சிருக்கான்னு நினைக்கிறேன் நான். ஏன்னா இங்க இண்டஸ்ட்ரியில ஃப்ரெண்டு கிடைக்கிறது ரொம்ப கஷ்டம்னு சொல்லுவாங்க. என் ஃப்ரெண்டு மச்சான் நீ கண்டிப்பா. ஏன்னா பாதி டைம் ஸ்கிரிப்ட் வந்து நாளைக்கு என்ன பண்ணும்போது நைட்டு உட்காந்து எழுதியிருக்கோம். நானும் வைபவம் ஒரே ரூம்ல தான் ஸ்டே பண்ணுவோம். நான் எழுதி கொண்டு போய் அவர்கிட்ட காமிப்பேன். அவர் படிச்சு கரெக்ஷன் பண்ணுவாரு. ஸோ அதிகமா ஸ்பாட்ல கொடுத்துருக்கேன். அந்த மூஞ்சி சொல்லிக்காம டைலாக் பேசியிருக்காரு. தேங்க்யூ வைபவ். லாங் வே டு கோ. சேர்ந்தே சொல்றேன் நான். சாய் பிரசன்னா எங்க ஆரம்பிக்கிறதுன்னு சத்தியமா தெரியல. காலேஜ் ஃபர்ஸ்ட் இயர்ல சும்மா இருந்திருப்போம், படிச்சுட்டு வேலைக்கு போயிருப்பான்னு நினைக்கிறேன். அவனை கூட்டு வந்து மைமை பண்ண வச்சு தியேட்டர் பண்ண வச்சு சாரிடா அது சாரியா அது எனக்கு எப்படி சொல்றதுன்னு தெரியல. பட் ஆனா 2013 காலேஜ் டைம்ல என்னோட இமிடியட் ஜூனியர் அவன். அன்னைக்கு அவன் கிளாஸ் ரூம்ல உட்காந்து இருக்கும் போது நான் கல்ச்சுரல்ஸ்க்காக தான் அவனை கூட்டிட்டு வெளில வந்தேன். அதுக்கப்புறம் அவன் கிளாஸுக்கும் போல வாழ்க்கை என்ன ஆச்சுன்னு தெரியல. ரொம்ப 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 தேங்க்ஸ்டா. திரும்பி பார்த்தா மொத்த லைஃப்லுமே சரி, நான் காலேஜ் பண்ணும்போதும் சரி, காலேஜ் முடிச்சுட்டு நான் சும்மா சுற்றுற டைம்லையும் சரி, அதுக்கப்புறம் தியேட்டர் சீரியஸாக பண்ணும்போதும் சரி, ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போதும் சரி, தெரியல சாய நான் லைஃப் வந்து எடுத்துட்டேன்னா அப்புறம் லைஃப்ல என்ன இருக்குன்னு எனக்கு தெரியல. அது வெறும் எம்டினஸ் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். தேங்க்ஸ்டா தம்பி. இந்த படத்துல அவன் எல்லாமே பண்ணியிருக்கான். நடிச்சிருக்கான்றதை தாண்டி கேமரா அசிஸ்டண்டா இருந்திருக்கான், எனக்கு அசிஸ்டண்டா இருந்திருக்கான், மியூசிக்ல அசிஸ்டண்டா இருந்திருக்கான். எனக்கு ஏதாவது போக முடியல அப்படின்னா அவன் தான் போய் நின்று இருக்கான். பாதி பேருக்கு வந்து நான் ஃபோன் எடுக்கலாம், அவன் தான் ஃபோன் அடிச்சு டார்ச்சர் பண்ணியிருக்காங்க. ஸோ தேங்க்ஸ்டா. தேங்க்ஸ் ஃபார் லைஃப். தேங்க்யூடா. அண்ட் கிளிஃபி வந்து 2021ல நாங்க இந்த சாங்ஸ்லாம் பண்ணலான்னு ட்ரை பண்ணும்போது நான் கிளிஃபியை மோஸ்ட்லி டீக்கர்ல தான் பார்ப்பேன். கூச்சமே படாம டீக்கர்ல உட்காந்து கத்தி பாடுவாங்க. அவன் இந்த பக்கம் பாட்டு போன்ல சாங் இருக்கும், சாங் என்ன பண்ணலாம்னா பிளே பண்ணி என் காதுல வைக்கலாம். அவன் கம்போஸ் பண்ண பாட்டு தான், பாட்டை பிளே பண்ணி அவன் காதுல வச்சுப்பான், என் காதுல அவன் பாடுவான். அது வந்து அவன் கூச்சப்பட்டதே கிடையாது. நிஜமா அவ்வளோ ஒரு இன்ட்ரெஸ்ட் நான் யார்ட்டையுமே பார்த்தது கிடையாது. ஏதோ ஒரு பாட்டு கம்போஸ் பண்ணாலும் சரி, உட்கார வச்சு கம்போஸ் பண்ண எல்லா பாட்டையுமே போட்டு காட்டிட்டே இருப்பான். அப்படி நான் கேட்ட சாங் தான் கண்மணியே. கண்மணியை வந்து எனக்கு தெரிஞ்சு எல்லா மியூசிக் ஆல்பத்திலையும் நாங்கள் 3-4 இயர்ஸா கொண்டு போய் கொடுத்துருக்கோம். ரிச்சிட்ட வெளில வந்திருக்கு. கடைசியில அந்த பாட்டு படத்துல வைக்கணும்னு சொல்லி கேட்கும்போது அதை பெருந்தன்மையோட கொடுத்தான். தேங்க்ஸ்டா. ஓட்டக்குடி சார், கண்மணியே, மனசே அண்ட் சதீஷ் ஃப்ரெண்ட்ஷிப் சாங் நானுமே க்ளோஸ் டு மை ஹார்ட். அது நான் டார்ச்சர் பண்ணிக்கலாம், ஆனால் ரொம்ப 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 தேங்க்ஸ் ஃபார் த சாங். தேங்க்ஸ்டா. ஆனந்த், எனக்கு இப்போ வரைக்குமே தெரியல, நாங்கள் ட்ரை பண்ற டைம்லேருந்து இப்போ வரைக்குமே எனக்கு ஒரே விசிட்டிங் கார்டு வந்து காத்தாடி தான். வெளில போய் நான் என்னை பற்றி ஏதாவது சொல்லணும்னா ஃபர்ஸ்ட் சொல்றது நான் காத்தாடின்னு ஒரு பாட்டு பண்றேங்க அப்படின்ட்டு. அந்த பாட்டு கொடுத்தது ஆனந்த். அவன் ஆல்ரெடி கம்போஸ் பண்ண சாங் அது. அவன்கிட்ட நான் கொண்டு போய் சாங்க நான் பண்றேன்னு கேட்கும்போது என்கிட்ட ப்ரொஃபைல் ஒண்ணுமே கிடையாது. ஏதோ நம்பிக்கையில இந்த பாட்டை என்கிட்டயும் சுஷாந்த் சொல்லிட்டு ரெடியோ ஒருத்தருக்கா 2 பேர்ட்டு அந்த பாட்டை கொடுத்தான். அது ஜஸ்டிஃபை பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்பத்துலேருந்து உன் கம்போசிங் நான் உட்காந்து அது கிடையாது, ஏன்னா நம்புறேன் நான் உங்க, அவ்வளவுதான். மற்றபடி ஏன்னா எனக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும், படத்துக்கு என்ன வேணும்னு அவனுக்கு தெரியும். ஸோ அதனால வரணுன்ற அவசியம் இருக்காதுன்னு நினைக்கிறேன். நான் நீயே பண்றேன். தேங்க்யூ ஆனந்த். அபி, ரெக்கின்னு ஒன்று கேரளாவுக்கு நாங்கள் போவோங்க. ரெக்கி போகும்போது எனக்கு தெரிஞ்சு அவன் கேர்ள் ஃப்ரெண்ட் கூட அவன் கேரளாவில் அவனை சுற்றிருக்க மாட்டான்னு நினைக்கிறேன். 2 பேரும் பைக் எடுத்துட்டு கேரளா ஃபுல்லா ஆக்டிவா, ரோட் ஆக்டிவா இருக்கும். கேரளா ஃபுல்லா 100 கிலோமீட்டர் சுத்திட்டே இருந்திருக்கும் ரெக்கி 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 அப்படின்ட்டு. மூஞ்சி சுழிச்சதே கிடையாது. டே அண்ட் நைட் ஷூட் பண்ணாலும் சரி, எவ்வளோ நாள் ஷூட் பண்ணாலும் சரி, அதுக்கு அவன் நோன்னு சொன்னதே கிடையாது. எப்படி ஷார்ட் கேட்டாலும் சரி, அது கஷ்டமா இருக்கும். அந்த மலை மேல தூக்கிட்டு கேமரா தூக்கும் போதுலாம் அதெல்லாம் மூச்சு காமிக்காம என்னென்ன ஃப்ரேம் கேட்டோமோ அந்த ஃப்ரேம் அதுக்காக எக்ஸ்ட்ரா போட்டு உழைச்சிருக்கான். ஃபர்ஸ்ட் இந்த படம் ஆரம்பிக்கும் போது
அபி வந்து டிஓபின்னு ப்ரொடக்ஷன் சைட்ல இருந்தும் பூர்ணிமா சைட்னு சொல்லும் போது நான் வேணான்னு சொன்னேன். எனக்கு வேற டிஓபி இருந்தாலும் அவங்க தான் ஒர்க் பண்ணணும்னு நினைச்சேன். நான் ஷூட் போற வரைக்கும் நான் நிஜமா ரொம்ப ரிக்ரெட் பண்ணிட்டே இருந்தேன், ஐயோ நம்ம டீமோட போக முடியன்ட்டு. ஆனா படம் முடிச்சுட்டு விஷுவல் பார்க்கும்போது தெரியல, அப்படி உன்னை விட யார் பெட்டரா பண்ண முடியும்னு எனக்கு தெரியல. நான் பெட்டர் மீன் பண்றது என்னன்னா, இந்த மாதிரி ஒரு விஷுவல் ஓகே பண்ணிடலாம். அது எனக்கு எவ்வளோ டிஓபி இருக்காங்க, எவ்வளோ டேலண்டான பீப்புள் இருக்காங்க. ஆனா அதுக்கான உழைப்பு ஒன்று இருக்குல்ல, எப்போ கூப்பிட்டாலும் சரி. அவன் சொன்ன மாதிரி அகெயின் எல்லாரும் சொன்ன மாதிரி டிஓபி மட்டும் இல்லாம ப்ரொடக்ஷன் சைட்ல அவன் தான் இருந்திருக்கான். பாதி டைம் ப்ரொடக்ஷன் பேசுறதுக்கு அவன் தான் டூலா இருந்திருக்கான். பாதி டைம் அவன் தான் வேக்கப் காலா இருந்திருக்கான். எல்லா டைமுமே வாட் நாட் அபி, தேங்க்ஸ் அபி ஃபார் த விஷுவல், தேங்க்ஸ் அ லாட். லோகி காலேஜ் டைம் அப்படி தெரிஞ்ச ஒரு பையன், அவனுக்கு எதுவுமே தெரியாது. ஒர்க்லாம் வந்து ஷூட் பண்ணும்போதும் என்னடா பண்றேன்னு தான் கேட்டுட்டு இருந்தான். பட் தேங்க்ஸ் ஃபார் டெஸ்டிங் லோகி, தேங்க்ஸ் அ லாட். அண்ட் மீரா காஸ்டியூம் ரொம்ப நல்லா பண்ணி கொடுத்துருக்கீங்க மீரா, ரொம்ப தேங்க்யூ. அண்ட் மோகன் ராஜா சார் ரொம்ப கஷ்டப்பட்டிருக்காங்க நிஜமா. ரொம்ப கைண்டா கேட்டோன்னே எனக்கு எழுதி கொடுத்தீங்க, ரொம்ப ரொம்ப தேங்க்யூ சார். அண்ட் மோர் சாங் டு கம், தேங்க்யூ. ராஜேஷ் சார் அதே தான், நான் வட்ட போட்டு லிரிக் நான் வட்டு கேட்டு டார்ச்சர் பண்ணியிருக்கேன், பட் எல்லா வாட்டியும் கைண்டா பண்ணி கொடுத்துருக்கீங்க, தேங்க்யூ சார். அண்ட் ஹரியுத்ரா ப்ரொடக்ஷன்ஸ், நானும் பிரசாந்த் அண்ணாவும் எவ்வளவோ ப்ரொடக்ஷன்ஸ் ஏறி இறங்கி இந்த படத்தை சேல் பண்றதுக்காக ட்ரை பண்ணிருந்தோம். அப்போ இந்த படத்தை பார்த்து இந்த படத்தை நம்பி எங்களுக்காக வந்து அதுக்கு ஒர்க் பண்ணி கொடுத்தது வந்து ஹரியுத்ரா. தேங்க்யூ சார், தேங்க்ஸ் அ லாட் ஃபார் யுவர் சப்போர்ட். அண்ட் ஆண்டனி தாசன் சார், பெரிய ஃபேன் சார், எல்லாருமே பெரிய ஃபேன். ஆனால் உங்க பாட்டு இந்த படத்துக்கு ரொம்ப பெரிய சப்போர்ட்டாக இருந்திருக்கு சார், ரொம்ப 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 தேங்க்யூ. அண்ட் சுப்லாஷ்னி அகெயின் ஃப்ரம் காத்தாடி, எவ்வளோ பாட்டு பாடியிருக்கோம். ஒரு கான்செர்ட் ஒன்று பண்ணா, அதுக்கு நான் போயிருந்தேன். அப்போ லைனாக பாடின எல்லா பாட்டுமே நானும் அரியனாவும் பண்ண பாட்டுன்னு சொல்லி சொன்னா, எனக்கு ரொம்ப அது ரொம்ப சந்தோஷமா இருந்தது, அவ்வளோ ட்ராவல் பண்ணியிருக்கோம் அப்படின்ட்டு. தேங்க்யூ சுப்லாஷ்னி. அப்புறம் கார்த்திக் மச்சான், தேங்க்ஸ்டா. ஏன்னா அவன் சொன்ன மாதிரி ஒரு மிடில் கிளாஸ் வீட்டுக்கான பட்ஜெட் ப்ராப்பராக எங்கள்கிட்ட இல்லை. பட் ஸ்டில் அதுக்கான அது எங்களுக்கு சொன்னதே கிடையாது, ஏதாவது பண்ணி அந்த ஃப்ரேமில் கொண்டு வந்து நிப்பாட்டிடுவான். ஸோ தேங்க்யூ. அண்ட் என்னோட ஃப்ரெண்ட் சிஸ்டர், என்னென்னா சொல்லலாம், என் கோ ரைட்டர், என் கோ டைரக்டர். இந்த படம் எழுதுனதுலேருந்து அது விஷுவலாக கொண்டு வர வரைக்கும் எல்லா சப்போர்ட்டும் எனக்கு தெரிஞ்சு அரிஷ்மா நீங்க வேணா. எனக்கு என்னால் அது எப்படி அதை கம்ப்ளீட் பண்ணுறதுன்னே தெரியல. எப்போதான் ஸ்கிரிப்ட் எழுதிட்டு ஏதாவது ஒரு இடத்துல நான் வந்து கன்ஃபியூஸாக நிற்கிறேனோ அந்த இடத்துல எனக்கு நீங்கள் மட்டும்தான் சப்போர்ட்டிவாக இருந்திருக்கீங்க. நீங்கள் உங்கள் ரைட்டிங்காக இருக்கட்டும், நீங்கள் உங்களோட இன்புட்டாக இருக்கட்டும், அது இல்லைன்னா ரொம்ப கஷ்டம். எஸ்பெஷலி ஷூட்லேயும் சரி, ரொம்ப 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 தேங்க்ஸ். அண்ட் யூ வில் பி ஃபார் மை கோ ரைட்டர் அண்ட் கோ ரைட்டர். நாளைக்கு நீங்கள் படம் பண்ணாலும் நான் தான் கோ ரைட்டர் கோ ரைட்டராக இருப்பேன். தேங்க்யூ. அண்ட் டெலிகனேஸ் சார், யூஆர் ஸோ கைண்ட். நான் கால் பண்ணி நாங்கள் ஒரு பட்ஜெட் ஒன்று சொன்னோம், நான் ஒரு கதை ஒன்று சொன்னேன். ரெண்டுத்துக்குமே ரொம்ப கைண்டாக இருந்து இந்த படத்தை முடிச்சு கொடுத்துட்டு போனார். ஒரு பையன் வந்திருக்காரு. சார் வி மிஸ் யூ சார். உங்களை மாதிரி டிசிப்ளினான ஆர்டிஸ்ட் நான் இன்னி வரைக்கும் நான் பார்த்ததே கிடையாது சார். வி ரியலி மிஸ் யூ. அண்ட் உங்களோட கரியர்ல நான் ஒரு குட்டி விஷயம் பாட்டாக இருந்திருக்கேன்னு நினைக்கும் போது ரொம்ப ரொம்ப பெருமையாக இருக்கு. ஸோ எனக்கு தெரியும் சார், நீங்கள் எங்கே இருந்தாலும் பெஸ்ட் பண்ணிட்டே இருப்பீங்க. அண்ட் எங்களோட மற்ற ஆர்டிஸ்ட் இன்னைக்கு வர முடியல அவங்களால. லீலா சம்சன் மேம், வினோதினி வைத்தியநாதன் மேம், நமிதா கிருஷ்ணமூர்த்தி, எல்லாருமே வந்து ஸோ கைண்ட். அவங்க வாங்குற ஒரு பட்ஜெட்டோட இன்னும் கொஞ்சம் கம்மியாக கைண்டாக பண்ணி கொடுத்தாங்க. அண்ட் வி ஆர் கிரேட்ஃபுல் ஃபார் தெம். அண்ட் டிஓபி டீம் இருந்தால் எழுந்துருங்களா. ஒரு படத்துக்கு டைரக்ஷன் டீம் ரொம்ப முக்கியம்னு எல்லாருக்குமே தெரியும். ஆனால் இந்த படத்துல டிஓபி டீம் மட்டும்தான் முக்கியம்னு நான் நினைக்கிறேன். ஏன்னா இந்த பசங்க எல்லாமே வந்திருக்காங்க, எல்லாமே பண்ணியிருக்காங்க படத்துக்காக. நாங்கள் ஒரு 15 பேர் இங்கே உட்காரோம்னா அந்த 10 பேர் அங்கே உட்கார்ந்ததுனால மட்டும்தான். இல்லைன்னா கண்டிப்பாக இந்த படத்தை கம்ப்ளீட் என்ன நினச்சி கூட பார்த்துக்க முடியாது. நான் இந்த தடவை பேர் சொல்ல, பட் ரொம்ப 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 தேங்க்ஸ் தான். நீங்கள் இல்லைன்னா அந்த படம் நிஜமா கிடையாது. அது ஃப்ரம் த பாட்டம் ஆஃப் நான் சொல்கிறேன். ஆனால் என்னோட டைரக்ஷன் டீம் வசீம், ஜெய், விக்கி, எல்லாரும் ஒவ்வொரு ஸ்டடியில் வேலை பார்த்துருக்கீங்க. ரொம்ப 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 தேங்க்ஸ் தான். அண்ட் தேங்க்ஸ் ஃபார் த சப்போர்ட். அதான் எல்லாத்தையும் கவர் பண்ணிட்டேன்னு நினைக்கிறேன்.
21st எல்லோ சாய் எல்லாரும் சொன்ன மாதிரி ஓகே சாரி மச்சான் நான் மறந்துட்டேன். ஓகே ஸ்ரீ நான் சொன்ன மாதிரி அதான் அவனை ஏன் நான் மறக்கிறேன்னா டசன்ட் மீன் தட் நான் தனியாக அவனை பார்க்கவே இல்லை. எனக்கு தனியாக அவனுக்கு தேங்க்ஸ் சொல்லணும்னு போல பாட்டு. ஸோ பட் ஜோக்ஸ் அப்பார்ட், நான் என்னோட ஃபர்ஸ்ட் ஷார்ட் ஃபிலிம்லேருந்து ஸ்ரீ தான் எனக்கு எடிட்டர். தெரியல எனக்கு அவன் இல்லாமல் நான் எப்படி அடுத்தடுத்து பண்ணணும்னு நிஜமா தெரியாது. எல்லா வகையுமாயும் கூட சப்போர்ட்டாக நின்றுருக்கான். கதை சொல்ல போகும்போது கூட நின்றுருக்கான், நான் படம் பண்ணும்போது கூட நின்றுருக்கான், ஷார்ட் ஃபிலிம் பண்ணும்போது கூட நின்றுருக்கான். மச்சான் தேங்க்ஸ்டா, தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். உன்ட்டு தானே சொல்லிட்டு தேங்க்ஸ்டா. ஸோ யா தேங்க்ஸ் ஃபார் எவ்ரி திங். அண்ட் லாஸ்ட் பட் நாட் லீஸ்ட் மை ஃபேமிலி, அப்பா அம்மா அக்கா மாமா, ரொம்ப நன்றி. ஏன்னா இப்போ நாங்களாம் வந்து வெளில படம் பண்ணுறோம் அப்படின்னா அவங்க சப்போர்ட் இல்லாமல் கிடையாது. பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போக மாட்டோம், எங்கே இருப்போம் தெரிய மாட்டோம். சப்போர்ட்டிவாக இருந்திருக்காங்க எல்லா வகையுமே. அவங்க ஏதாவது ஒரு சின்ன டவுட் பட்டிருந்தாங்கன்னா அது எந்த அளவுக்கு எங்களால் பண்ண முடியும்னு தெரியல. அம்மா ஸ்க்ரீனில் நேம் வந்துருச்சுமா. அது தேங்க்யூ. ஆன் நவம்பர் 21st சொன்ன மாதிரி ஒரு குட்டி கேஸ்ட் அண்ட் க்ரூ வச்சுக்கிட்டு எங்களால் என்ன பண்ண முடியுமோ, படத்துக்கு உண்மையா, சினிமாவுக்கு உண்மையா, எங்களால் எந்த அளவுக்கு உண்மையாக இருக்க முடியுமோ உண்மையாக படத்தை பண்ணியிருக்கோம். ப்ளீஸ் படத்தை தேட்டரில் வந்து பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிக்கலாம் பரவாயில்ல, பார்த்துட்டு சொல்லுங்கள். தேங்க்யூ.